மெய்யான தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவின் கிருபை நிறைந்த நாமம் மகிமைப்படுவதாக. மனுஷனுடைய வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு வைராக்கியம் உண்டு. ஆனால் மனுஷனுடைய இந்த வைராக்கியம் எவ்வளவு தூரம் உறுதியாக இருக்கிறது அப்படின்றத பார்க்கலாமா? 20 வயசில் இதான் எனக்கு வேணும் அப்படின்னு பிடி சாதனையாக ஒத்த காலில் நிற்கிறான் மனுஷன். இதான் எனக்கு வேணும் என்று அவன் நினைக்கக்கூடிய ஏதோ ஒரு காரியம் அவன் ஆசையை, அவன் எதிர்பார்ப்பை சுட்டி காட்டுகிறதாக இருக்கிறது. 20 வயதில் இதான் எனக்கு வேணும் என்று சொல்லக்கூடிய அந்த மனுஷன் 30 வயதில் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? இது வேணும். கொஞ்சம் அவனுடைய வைராக்கியம் தளர்ந்து போகிறது. 40 வயதாகும் பொழுது இது இருந்தால் நல்லா இருக்கும் என்று சொல்ல ஆரம்பித்து விடுகிறான். 50 வயது ஆகிவிடுகிறது. எது இருந்தாலும் பரவாயில்ல. அவனுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாம் நிறைவேறாமல் வீணாய் போகிறது. 20 வயதில் இருந்த அவனுடைய உறுதித்தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போகிறது. கடைசியில் 60 வயதாகும் பொழுது அவன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? எதுவுமே வேண்டாம். அவனுடைய வைராக்கியம் முழுமையாய் ஒன்றுமில்லாமல் போகிறது. 20 வயதில் இதுதான் வேணும் என்று ஒத்த காலில் நின்ன அதே மனுஷன்தான் 60 வயதாகும்போது எதுவுமே வேண்டாம் என்று சொல்லி முடித்து விடுகிறான். காரணம் என்ன தெரியுமா? அநேக ஏமாற்றங்களை மனுஷன் கடந்து போகிறான். தன்னுடைய வைராக்கியத்தில் அவனால் உறுதியாக இருக்கக்கூடாதபடிக்கு அவனுடைய வாழ்க்கை தடுமாறுகிறது. ஆனால் தேவனுடைய வைராக்கியம் அப்படி அல்ல. தேவனுடைய வைராக்கியம் எத்தனை உறுதியாக இருக்கிறது என்பதை பரிசுத்த வேதாகமத்தில் சில வசனங்களை வாசித்து நாம் சிந்திக்கப் போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வைராக்கியத்தை தேவனுடைய வைராக்கியத்தோடு ஒப்பிட்டு பேசுகிறதை பார்க்கிறோம். அப்படி தேவனுடைய வைராக்கியத்தில் என்ன விசேஷம் இருக்கிறது? மனுஷனுடைய வைராக்கியம் காலம் செல்ல செல்ல அவனுடைய சரீரத்தில் பலன் குன்றி போகிற பொழுது, அவனுடைய நம்பிக்கை வீழ்ந்து போகிற பொழுது கடைசியில் ஒன்றுமில்லாமல் போகிறது. ஆனால் தேவன் அப்படி அல்ல. ஆதியிலே மனுஷனை உண்டாக்கின பொழுது அவருக்கு என்ன வைராக்கியம் இருந்ததோ, மனுஷர் மேல் அவருக்கு என்ன பிரியமும் அன்பும் கரிசனையும் இருந்ததோ, அந்த வைராக்கியம் இன்று வரையிலும் மாறாமல் அப்படியே இருக்கிறது, உறுதியாக இருக்கிறது. எத்தனை அருமையான காரியம் பாருங்கள் பிரியமானவர்களே. இந்த காரியத்தை, தேவனுடைய வைராக்கியத்தை, தேவன் உங்கள் மேல் என் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பின் வைராக்கியம் எத்தனை உறுதியாக இருக்கிறது என்பதை ஓசியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் நாம் பார்க்க முடியும். ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் எப்பிராயிமை குறித்து கர்த்தர் சொல்கிற அநேக காரியங்கள், இந்த எப்பிராயின் மேல் கர்த்தருக்கு இருந்த கரிசனை எத்தனை பெரிதாக இருக்கிறது தெரியுமா? யோசேப்பினுடைய 2வது குமாரனான எப்பிராயிமை கர்த்தர் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதத்திற்கு எப்பிராயிம் உண்மையிலேயே தகுதியுடையவனாக இருக்கிறானா என்பதையெல்லாம் ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் முழுவதையும் நாம் வாசித்து பார்க்க வேண்டும். ஓசியா 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், எப்பிராயிமே நான் உன்னை
எப்படி கைவிடுவேன்? எப்பிராயிமே, எத்தனை அன்போடு கர்த்தர் பேசுகிறார் பாருங்கள். நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? கர்த்தர் சொல்கிற இந்த வார்த்தையினுடைய அர்த்தம், ஒருபோதும் எப்பிராயிமே நான் உன்னை கைவிட மாட்டேன். எப்பிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போல ஆக்குவேன்? உன்னை எப்படி செபோயிமை போல வைப்பேன் என்று கர்த்தர் அந்த வசனத்திலே சொல்லுகிறதை பார்க்கலாம். ஆபிரகாமினுடைய நாட்களிலே சோதோம் கொமாரா என்ற 2 பட்டணங்கள் அழிக்கப்பட்டது போலவே இந்த ஆத்மா செபோயிம் என்கிற 2 பட்டணங்களும் கவிழ்த்து போடப்பட்டது. அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், எப்பிராயிமே, இந்த ஆத்மாவை போல செபோயிமை போல நான் உன்னை எப்படி அழித்து போடுவேன்? உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் என்று கர்த்தர் கரிசனையோடு சொல்லுகிறார். காரணம் என்ன தெரியுமா? அதே ஓசியா 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் எப்பிராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். ஒரு சிறு பிள்ளையை தகப்பன் எப்படி அன்போடு ரொம்ப பத்திரமாய் ஜாக்கிரதையாய் அந்த சிறு பிள்ளை நடக்க அறியாத நாட்களிலே கைப்பிடித்து நடக்க பழக்குகிறானோ, அதுபோல கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை கைப்பிடித்து நடத்த பழக்குகிறவராய் இருக்கிறார். ஆகையினாலே தான் கர்த்தர் கரிசனையோடு சொல்லுகிறார், சிறு பிள்ளையாய் இருக்கும்போது நான் உன்னை கைப்பிடித்து நடக்க பழக்கினேனே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் இந்த எப்பிராயிம் இந்த கர்த்தருடைய கரிசனை அன்பு மிகுந்த இந்த வைராக்கியத்திற்கு பாத்திரமானாய் இருக்கிறானா அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லை. ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் முழுவதும் எப்பிராயிமுடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் கர்த்தர் சுட்டி காண்பிக்கிறார். ஓசியா 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், எப்பிராயிமை பார்த்து, அடங்காத கிடாரி. 7ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் எப்பிராயிமை கர்த்தர் சொல்லுகிறார், நீ திருப்பி போடாத அப்பம். 7ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், எப்பிராயிம் பேதையான புறா. பாருங்கள், அடங்காத கிடாரியாக, திருப்பி போடாத அப்பமாக, பேதையான புறாவாக, கர்த்தரை அறிகிற அறிவில்லாதவனாக, கர்த்தரை விட்டு தூரமாய் போய் வேசி மார்க்கங்களிலே விழுந்து போனவனாய் இருந்த இந்த எப்பிராயிமைத்தான் கர்த்தர் கரிசனையாய் சொல்லுகிறார், நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? பிரியமானவர்களே, ஏன் இந்த கரிசனை? எப்பிராயின் மேல் அப்படி என்ன ஆண்டவருக்கு அன்பு? இந்த எப்பிராயிமை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் ஆசீர்வதித்து விட்டார். யாக்கோபு தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற பொழுது அங்கே இந்த எப்பிராயிமை மனசேயுக்கு முன்னதாக வைத்து ஆசீர்வதித்ததை ஆதியாகம புத்தகத்தில் நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இந்த எப்பிராயினுடைய பெயர் என்ன தெரியுமா? அந்த பெயருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? எப்பிராயிம் என்றால் பலுகி பெருகு என்பதன் அர்த்தம். இன்க்ரீஸ், மல்டிப்ளை. கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை எப்போதும் வர்த்திக்க பண்ணுகிறவராய், பலுகி பெருகு செய்கிறவராய் இருக்கிறார். ஆனால் இந்த எப்பிராயிமுடைய நிலைமை எப்படி இருந்தது தெரியுமா? எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு வெளியே வந்த பொழுது அவர்களை கர்த்தர் எண்ணச் சொல்லுகிறார். அப்படி அவர்கள் எண்ணப்பட்ட பொழுது இந்த எப்பிராயிமுடைய தொகை 40,500. எகிப்தை விட்டு, அடிமைத்தனத்தை விட்டு கர்த்தர் அவர்களுக்கு காண்பித்த கானான் தேசத்திற்கு, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்திற்கு புறப்பட்ட நாளில் அவர்களுடைய தொகை 40,500. எண்ணாகமம் 1 அதிகாரம் 33ஆம் வசனத்தில் பார்க்க முடியும்.
ஆனால் அவர்கள் கானான் தேசத்திற்கு பக்கத்திலே அருகிலே வந்த பொழுது திரும்பவும் கர்த்தர் அவர்களை எண்ணச் சொல்லுகிறார். அப்பொழுது இந்த எப்பிராயிமுடைய தொகை எப்படி இருந்தது தெரியுமா? எண்ணாகமம் 26 அதிகாரம் 37 அப்பொழுது அவர்களுடைய தொகை 32,500. புறப்படும் பொழுது 40,500 பேர் இருந்தார்கள். கானான் தேசத்திற்கு அருகே அவர்கள் வந்த பொழுது 32,500 பேர் தான் இருக்கிறார்கள். மீதமுள்ள 8,000 பேர் வழியிலே பாவத்திலே மாண்டு போகிறார்கள். எப்பிராயிம் என்ற பெயருடைய அர்த்தம் பலுகி பெருக வேண்டும் என்பதுதான். கர்த்தர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை வெளியே மீட்டு கொண்டு வந்த பொழுது அவர்கள் இன்னும் பலுகி பெருக வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம், அவருடைய ஆசை. ஆனால் பரிதாபம், கானான் தேசத்திற்கு அருகிலே வந்த பொழுது அவர்களுடைய தொகை 8,000 பேர் குறைந்து போனார்களே. அப்படி என்றால் பலுகி பெருக வேண்டும் என்கிற வார்த்தைக்கு அர்த்தமில்லாமல் போகிறதல்லவா? ஆகையினாலே தான் கர்த்தர் கரிசனையோடு சொல்லுகிறார், எப்பிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன். நம்முடைய திருச்சபைகளில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் இப்படித்தான் நேசிக்கிறார். திருச்சபையில் ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ இல்லாமல் போனாலும் கர்த்தர் அதற்காக விசனப்படுகிறார். பிரியமானவர்களே, இதுதான் கர்த்தருடைய அன்பு. மனுஷன் ஒருவேளை வேறு மாதிரி நினைக்கலாம். இவர்கள் இல்லாமல் இருந்தால் எனக்கு பிரச்சனை இருக்காது, இவர்கள் இல்லாமல் இருந்தால் எனக்கு தொந்தரவு இருக்காது, இவர்கள் எனக்கு பிடிக்காதவர்கள், இவர்கள் எனக்கு வேண்டாதவர்கள் என்று சொல்லலாம். ஆனால் கர்த்தர் தன்னுடைய சுய இரத்தத்தினாலே ரட்சித்த எந்த ஒரு பிள்ளையையும் ஒருபோதும் அவர் வெறுத்து ஒதுக்குபவர் அல்ல. இதற்கெல்லாம் உதாரணமாகத்தான் இந்த காரியத்தை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். எப்பிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையில் எப்பிராயிம் என்ற இடத்துல நீங்கள் உங்கள் பெயரை எழுதி அந்த வார்த்தையை, வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எத்தனை பெரிய நம்பிக்கை, நிச்சயம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? அருமையான வார்த்தை. எப்பிராயிமே என்ற இடத்துல நம்முடைய பெயரை எழுதி நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது, என் ஆண்டவர் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார், என் ஆண்டவர் ஒருபோதும் என்னை விட்டு விலக மாட்டார், என் ஆண்டவர் ஒருபோதும் என்னை அழிக்க மாட்டார். என்னை எப்படி என் ஆண்டவர் கைவிடுவார்? ஏனென்றால் என்னை ரட்சிப்பதற்காக கல்வாரி சிலுவையில் அவர் பாடுகளை சகித்து இரத்தம் சிந்தி இருக்கிறாரே. ஆதியில் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கின பொழுது கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதில் உள்ள எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுக்கப்பட்ட முதலாவது ஆசீர்வாதமே பலுகி பெருக வேண்டும் என்பதுதான். எப்பிராயிமுடைய பெயரின் அர்த்தமும் பலுகி பெருக வேண்டும் என்பதுதான். அப்படி என்றால் ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் உண்டாக்கும் பொழுதே இந்த கரிசனை மனுஷர்கள் மேல் தேவனாகிய கர்த்தருக்கு இருந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பலுகி பெருக வேண்டும் என்று இந்த பூமியில் நம்மை வைத்திருக்கிறார். ஆகையினாலே ஒருபோதும் நம்மை அவர் அழிக்கிறதற்காக சித்தம் கொள்ளாதபடிக்கு நம்மை ரட்சிப்பதற்காகவே அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அதற்காகத்தானே கல்வாரி சிலுவையில் இத்தனை பாடுகளை சகித்தார். ஆகையால் ஒருவேளை இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை, உங்கள் மேல் அவருக்கு இருக்கக்கூடிய இந்த அன்பின் கரிசனையின் வைராக்கியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் அறிந்து கொள்ள வாய்ப்பில்லாதவர்களாக இருக்கலாம். ஆனால் இந்த கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் அதே கரிசனையோடு பிதாவாகிய தேவனிடத்தில் இப்போதும் பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை
உங்கள் சொந்த தெய்வமாக இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்கிற பொழுது கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பரலோகத்தின் எல்லா ஆசீர்வாதங்களையும் நித்திய ஜீவனுக்குரிய நிச்சயத்தையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு என்றென்றைக்கும் பரலோகத்தில் கர்த்தரோடு கூட பேரின்ப வாழ்க்கையில் நீங்கள் இருக்கலாம் என்பதை சொல்லி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு இப்போதே ஏற்றுக்கொள்ளுங்கள். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. வானத்தின் கீழே பூமி மேலே வானவரேசு நாமமல்லால், வானத்தின் கீழே பூமி மேலே வானவரேசு நாமமல்லால் ரட்சிப்படைய வழி இல்லையே. இரட்சகரேசு வழி அவரே, வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு உன்னை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.